வணக்கம் 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 விவாஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STB Vlogs. நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா பேட் கிரானி சாப்டர் 2ன்ற கேம் தான் விளாட போகிறோம். ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா என்னோடய டேபில் முடிச்சிட்டேன். உங்களுக்காண்டி எங்கள் அப்பா செல்லை பார்த்திங்கன்னா விளாண்டு காமிக்கேன். இதுக்கு பட்ட பேர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வச்சிடலாம். ஐயய்யய்யய்யய்ய இந்த ஆடை பார்த்தீங்கன்னா தாங்க முடியலங்க. முதல்ல நம்ம இப்போ பார்த்தோன்னா டேட்டா பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேமுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஆரம்பிச்சிடலாமா? என் பேர் பார்த்தீங்கன்னா எஸ் தருண். நம்மளோட ஃப்ரெண்டு பேர் என் பேர் ஜி மதியழகன். இன்னொரு ஃப்ரெண்டோட நேமு என் பேர் KST வைஷ்ணவ். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் அறிமுகப்படுத்தியாச்சு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துவோம். இப்போ நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ் பேச போகிறாரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் அமைக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கண்டினியூ போட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கலவை நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு தக்காளி மாதிரி நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ் நல்ல பேரை சொல்லியிருக்காரு. அதனால் குண்டு தக்காளின்னு வச்சுப்போம் பேர். அந்த கேரக்டர் மண்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்குச்சின்னு வச்சுருவோம். ஒற்றைக்குஞ்சின்னு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். ஒற்றைக்குச்சி பாருங்களாம். நம்ம பார்த்துட்டிங்கன்னா இப்போ வீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரிங்க, அங்கே பாருங்கள் இந்த குண்டு தக்காளி போதுங்க. அப்புறம் ஒற்றைக்குச்சியும் போவான்னு நினைக்கேன். அதுக்கு முன்னாடி கார் மேலே ஏறுவோம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சித்ராஜவரத்தில் எனக்கு ஒரு சோதனையா? அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் நீங்கள் சித்ராஜவரத்தில் இருந்தீங்கன்னா, சிவகாசி சித்ராஜவரத்தில் இருந்தீங்கன்னா நம்மளை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு, அந்த க்ரீன் கலர் வீடு. அதுக்கு கிட்டக்குள்ள வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை குஞ்சு வீடு. அங்கிட்டு ப்ளூ கலர் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு தக்காளியோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ 2 பேரும் என்னமோ எங்கேயோ போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போனோடனே நம்ம பொருளை தூக்க போயிடுவோம். நான் மத்தியானம் பார்த்துட்டிங்கன்னா கேம் விளாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் டேபில். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்த ஃப்ரீஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, நான் தொடறேன் இல்லையா, அதை அவங்க கிட்ட வந்தோடனே போட்டு விட்டிங்கன்னா போதும். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை குஞ்சு வீடுக்குள்ளே ஒரு நாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் போட்டு விட போகிறோம் பாருங்கள். ஐயா அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை போடலான்னு பார்த்தா ஆடெல்லாம் கொடுக்க வேணாம், அது டைம் முடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான வீடியோ. ஸோ உங்கள்கிட்ட நெட் இருந்துச்சுன்னா பாருங்கள். வேறு எதுவும் முக்கியமான பார்க்கணுன்னா நெட்டை பார்த்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் போட்டு காமிக்கணும், நீங்கள் பாருங்கள். இப்போ தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். வந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு விளையாட இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கணும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் போச்சு குசூர்ரா அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குசூர்ரா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விட்றான் பாருங்க. ஓடிடு பொருள் தூக்குவோம் வாங்க. தம்பி செத்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றை குஞ்சு வீட்டுக்கு தான் போகிறோம். ஒற்றை குஞ்சு வீட்டில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆள் மாட்டிக்க போகிறாரு, திரும்பணும்னு நிற்பாரு. ஓடுற ஓடிட்டு நிற்காத. இந்த நிற்காம பார்த்துட்டான் நினைக்கிறேன். அவ குசு விட்டு முடிச்சிட்டா. இப்போ லேப்டாப் எடுத்துருக்கோம். லேப்டாப்பா கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஏதோ ஒன்று தான். பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இந்த வாரம் இப்போ தாத்தா வலிக்கூட ஓடுமா சிரிக்கும்மா.
என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணிங்க ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம செஞ்சு காமிப்போம். இப்போ வலிக்க விடுறது போடுமா? பண்ணுவோம். சரி, தாத்தா வீட்டுக்கு தான் போயாச்சே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒற்றை குஞ்சு கிளவி வீட்டுக்கு போயிட்டா வாங்க. ஒற்றை குஞ்சிக்கே போடுவோமா இல்லை குண்டு தக்காளிக்கு போடுவோமா? இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் திஸ் நேம்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஒற்றை குஞ்சு வந்தா போகிறான். கிளவி வீட்டுக்குள்ளேருந்து ஏதாவது திருடிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கிளவி வீட்டுக்குள்ள அந்த குண்டு தக்காளி வீட்டுக்குள்ள போயிட்டு வருவான். என்னமோ 2 பேரும் அப்போலேருந்து என்னமோ செய்கிறாங்க, என்னன்னு தெரில. அது மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சிரிக்க விடலாம். சிரிக்க விடுமா அந்த ஒற்றை குஞ்சிய? சரி வேண்டாம், அப்புறமே சிரிக்க வைப்போம். இப்போ போய் பொருளை திடுவோம். பந்து இருக்கும், பந்து இங்கனுக்குள்ள. ஷூ எடுத்துருமா? ஷூ கூட இருக்கு, ஷூ எடுப்போமா? இங்கிட்ட ஒரு பந்து இருக்குமே, அது எங்க? அதான ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எடுத்துருவோம். ஆமாம், ட்ரெஸ் வேறு இருக்கோ. கபோர்டை திறடா. கபோர்டு ஓடிடு, வந்துட போறா. இந்த குண்டு தக்காளி ஓடுறா. இந்த வந்துட்டா துரத்துறா. குண்டு தக்காளி நம்ம பாட்டுங்க வேமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வரா. நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட். எப்படியும் பொருள் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷூ ஒன்று எடுத்தாச்சு, டிஷர்ட் ஒன்று எடுத்தாச்சு. 10 பொருள் நம்ம வந்து பார்த்துட்டுனா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிளவி வீட்டுக்குள்ளேயான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி வீட்டுக்குள்ளே தான் அடுத்து போகிறோம். ஒற்றை குஞ்சு வீட்டில் தான் போகிறோம். இருங்க, அந்த குண்டு தக்காளி போய்கிட்டோம். கிளவா நிற்கான், துரத்திட்டே வரான். என் வீட்லேயே ஃப்ரிட்ஜை திருவிழையாடா அப்படின்னு கத்துறான். இப்போ கிளவனை வலிக்கு உள்ள விடுவோமா? இன்னுமா மின்னல் அடிக்கிறமே, இன்னுமா சதறான், என்னன்னு தெரில. வலிப்பு வந்துருச்சு போல. காக்கா வலிப்பு நினைக்கிறேன். பொருளை திடுவோம். பொருளை வந்து இப்போ திருடுனா நமக்கு வந்து கண்டிப்பாக மாட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா வீட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் வலிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கே. என்னாச்சு? வலிப்புக்காரா? ஒற்றை குஞ்சு ஒற்றை குச்சி வந்து பார்த்துட்டுனா போயிட்டாரு, நிம்மதி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், காக்கா வலிப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படியாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி விட்ருவோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குண்டு தக்காளி இங்கே தான் போகிறா. வாக்கிங் போவான்னு பார்த்தா வாக்கிங் போக மாட்டிக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போயிட்டான் ஒற்றை குச்சி வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து குண்டு தக்காளி தான் என்ன போனோம். ஐயோ, வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ரெண்டு கழுதையும் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ சிரிக்க வைக்கலாம், குசுவும் விடலாம். ரெண்டுமே அது இந்த பவர் இருக்குது. இப்போ நம்ம விடுவோமா வேண்டாமா? வந்து குசு விடுற பவர் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு 5 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் இருக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்தில் எப்படியே குசு விடுறது. அது சிரிப்பு வைக்கலாம். இந்த அந்த தான் போகிறான். சிரிக்க வைக்கலாமா? போங்க சிரிக்க வைக்கலாம். எத்தனை அடிக்க போகணும்? போங்க, திரும்பி வந்துடுறப்போதான் பால் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டிதான். உள்ளே என்னமோ இருக்குது, கிச்சனுக்குள்ளே க்ளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த க்ளவுஸ் இருக்குது. எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். தலை திரிக்காம ஓட வேண்டியதான். சட்டுன்னு வந்து அடிச்சிடுவோம், சொல்ல முடியாது. ஓடுறோம். அந்த அங்கே குண்டு தக்காளி வீட்டுக்கே போயிட்டு வரான் ஒற்றை குஞ்சு. பார்க்க கடுப்பாக வருது.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே தான் இருக்கோம். இன்னும் எத்தனை பொருள்னு பார்த்துருவோமா? பார்த்துட்டு நம்ம நண்பர்களே 4 பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எத்தனை பொருள் 1 2 3 4 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். சரி வாங்க. இந்த குண்டு தக்காளி போகிறா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டி வீட்லேயே போய் எடுத்துடலாம். பவளை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போட வச்சாச்சு. ஆமாம் டர்ரு 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 ஓடிடலாம் ஓடிடலாம். பொருளை போய் எடுக்க போகலாம். பக்கத்தில் எவ்வளோ போட்டுட்ருக்கேன் என்ன யாருன்னு தெரில. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுத்துக்கலாம். அது கீழே தாண்டா போகணும். மீட்டு தான் ஒரு பொருள் கீழே இருக்குது. ஒரு பொருள் கீழே இருக்குது. அதையும் எப்படி எடுத்துகிட்டு ஓடிடலாம். எடுக்காம ஓட்டான். ஏன்னா பாட்டி இன்னும் சூட்டு தான் இருக்கா ஏன்னா இல்லை. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா துரத்துது, அதனால தான். வேறு வேலைக்கு தப்பிச்சு வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வருவாங்களா? வீட்டுக்குள்ளலாம் வர முடியாது. இப்போ அடுத்து சிரிக்க வைக்கலாமா? சிரிக்க வச்சுட்டு பொருள் எடுக்க போவோமா? வச்சிடலாம். என்னமோ என்னமோ செய்யுது. ஐய ஐய ஐயோ என்னமோ செய்யுது. ஓடிடும் ஓடு ஓடு ஓடு. கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க. கிட்டல பின்னாடி பின்னாடி. இங்கே எங்கேமோ இருக்குமே. இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை. இந்த கிராண்ட்பா வீட்டில் தான் இருக்குது. ஓடிடுவோம். இந்த ரூமில் ஒன்று இருக்கும். இதாக இருக்குங்களா? இதான் டிவி. டிவி எடுத்துட்டு ஓடிடுவோம். டிவி எடுக்க முடியும். செத்துட்டோம். அது வந்துடும். வெளியே ஓடிடுவே. இப்போ அந்த குண்டு தக்காளி இட்டு மெத்து மேலே தான் இருக்கும். என்னவோ செஞ்சு முடிச்சிருச்சு. அப்புறம் அந்த கிழவன் எங்கன்னு தெரில. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? அங்கே பாருங்கள், டோர் ஓப்பனில் இருக்குது. இந்த கேம் விளாட்றீங்கன்னா டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு போவானா, நீங்களும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லிக்குச்சி ஒற்றை குச்சி வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க இந்த கேம் விளாட. பக்கத்தில் ஏதோ நாய் கொலைக்காதெல்லாம் கண்டுக்காதீங்க. சாரி ஃபார் த நாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளை நோக்கி இன்னொரு நாய் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், கேமராவில் ஷூட் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கேம்லாம் ப்ளே பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிங்க. அதான் நீங்கள் வந்து ஒரே ஒரு அண்ணன் தான் சூப்பர்னு கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் முக்கியமாக கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஆமாம். ஓடுமா? கீழே தான் இருக்கும். ஓடிடுங்க 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 ஓடிடு ஓடிடு ஓடிடு. போகுது. வாக்கிங் போகணும். அங்கே போகணும். ஒற்றை கொஞ்சம் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கேன். பின்னாடி போக சொல்லுது, எங்கன்னு தெரில. பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் நினைக்கேன். இங்கே இருக்கு. போயிடுச்சு. கீழே கீழே இந்த ரூம் நீங்கள் பெட்ரூம்குள்ளே போனால் இந்த ரூம் தெரியும். பார்த்தீங்கன்னா இது எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம லேப்டாப் எடுக்க மறந்தே போயிட்டோம். இப்போ ஓட ஆரம்பிச்சிரும். திடீர்னு வந்துடும். கிளவி ஆளக்கணும். ஓடிடுச்சா? துரத்துதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். பின்னாடி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒத்தாலையும் காணும். சரி வாங்க, நம்ம எடுத்த பொருளை ட்ராப் பண்ணிடலாம். சரி, 2 பொருள் 3 பொருள் தான் எடுக்கணும் இன்னும். 2 ஆமாம். என்னென்ன பொருள்னா 1 என்னென்ன பொருள் எடுக்கணும்? கேமிங் கன்சோல் ஸ்பீக்கர் டு யுவர் ஹோம். அடுத்து என்னது? பிரிங் கீபோர்ட் டு யுவர் ஹோம். கீபோர்டு எடுக்கணும்.
அடுத்து கேமிங் சேர் எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குடிச்ச வீட்டில் தான் இருக்கு. சரி போமா, ஒட்டக்குச்சி அந்த இருக்கான். இந்த குண்டு தக்காளி வீட்டுக்கு தான் போகிறேன். இப்போ நம்ம போகிறது சேஃப்டி இல்லை ஆனாலும் போகிறான். என்னன்னு தெரில. உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை ரிஸ்க் எடுக்கிறோம். மறக்காம லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. டாய்லெட்டு ஃப்ரெஷ் கூட பண்ணாமல் வந்திருக்கேன். கீழே செத்துட்டான்டா. அவ்வளோதான், நம்ம சாவ போகிறாரு நம்ம ஃப்ரெண்டு. ஓடலாம், அழகா ஓடலாம், ஓடவும் மாட்டிக்காரு. சொல்லி முடிஞ்சது. இங்கே நம்ம இருக்கா ஒன்றுமே இல்லை. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமிங் சேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தேன். திரும்ப இங்கே இருக்கடா, வெளியே வந்துட்டான்டா. நம்ம தூக்கிட்டு ஓடமோ வந்துடுவார். வந்துட்டான், அடிச்சிட்டான். ஓடு 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 ஓடு. கிட்டத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் அடிச்சிருப்பான். அச்சமில்லை. ஓ ஓ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எடுக்கணும்னு நினைக்கேன். அது கிழமை வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிற்கேன் கிழவா. ஏய் உனக்குலாம் அறிவில்லை போடா. கேமிங் கன்சோல் ஸ்பீக்கர் அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் தான் இருக்குங்க. பாத்தி நம்ம கொசு வந்துருச்சு. பாட்டியை கொசு விட்டு ஓட வைக்கலாம். சரியா? பண்ணிடலாம். ரெண்டு இது வந்துருச்சு. இப்போ ஏதாச்சும் பாட்டி வீட்டுக்கு தான் போய் கொசு ஓட வரணும். டர்ரு ரொம்ப பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கேமுங்க. கார் மேலே ஏறும் போது மட்டும் அப்படி ஆகுது. என்னமோ இது காமிக்குதே பின்னாடி என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? இல்லை, எங்கிட்டு போனாலும் இப்படிதான் காமிக்க. எங்கன்னு தெரில. எங்கிட்டு இருக்கு? அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டார் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க காமிக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஸ்டார் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் காலியாச்சு. எடுத்தாச்சு. 3மே வந்துருச்சு. அவங்க 2 பேத்தையும் ஆளை காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கன்னு தெரில. கூடுதுடா. சரி நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம். இப்போ கூடுதுடா. இது என்னன்னு தெரியல. பாட்டி வீட்டில் இருந்தால் சோழி முடிஞ்சுது. இங்கே உட்காந்துப்போம். பாட்டி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஓடிடுவோம். மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் என்னடா இவங்க இப்படியே சொல்கிறாங்கன்னு பார்க்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வழியில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைக்கு சப்ஸ்கிரைபும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. என்னண்ணே? ஆமாம், என்ன செய்ய? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் எதுக்கேற்ற வாங்கி தரோம் ஃப்ரெண்ட்ஸ். 100 தாண்டட்டும், அப்புறமா பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து பண்ணுறது வீடியோ போடுறேன். நம்மளோட அன்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து வச்சுருக்காரு. ஆமாம், அது நான் தான். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட் மதியழகன். தயக்கப்படுறான் சொல்ல. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வரமாட்டேங்கி. பேர் கூட வாயில் வரலன்னு நீ என்ன? ஏய் கீழே இறங்கிறத ஓடட்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க வீட்டுக்குள்ளே போய்கிட்டு என்ன தான் செய்கிறாங்களோ. அதான் என்ன ஆளக்கான என்ன ஆச்சு? ஒரு டாய்லெட் முட்டிக்கிச்சோ? அப்படி கூட இருக்கலாமே. ஆனால் 2 பேத்துக்கு இப்படி ஒரே நேரத்தில் வருது. அதானே சொல்லி வச்ச மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. என்னண்ணே? இல்லை, பாத்ரூம்குள்ளே ஏதோ இடத்த வச்சுட்டு தோண்டி இவங்க அங்கே தாங்க போயிருக்கு. சே அதான் இவனா நம்ம ஒரு 2 பொருளாச்சும் எடுத்துருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொசு விட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொசு சிரிப்பு. அந்த சிரிப்பு பண்ணோடனே என்னமோ ஆகுது கைஸ். என்னமோ பிங்க் கலரில் உடம்புலலாம் வருது. அது மட்டும் என்னன்னு தெரில. கிளவி போயிடுச்சு கைஸ், வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லை, அது இன்னும் வீட்டுக்குள்ளே தான் நம்ம திரும்பி வரும்னு நினைக்கேன். உன்னின்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே மாரி வெளியே வராங்க. என்னன்னு தெரில. மேல்புறம் பூச்சியாக இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். அதான் காய்ஸ் பேனாக இருக்கும் போல, அதனால தான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். சொரியுமோ? 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே மாரி போகிறாங்க. ஒற்றை குச்சிக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கேன். இல்லை உனக்கு இங்கே என்ன வேலை?
இப்போ நம்ம இறங்கி வீட்டுக்குள்ளே அழகாக ஓடலாம். நாங்கள் குண்டு தக்காளி வந்துருச்சு. ஒட்டக்குச்சி 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே எதுக்கு வராங்க? ஒட்டக்குச்சிக்கு என்ன வேலைன்ற இன்னைக்கு நீங்க ஒட்டக்குச்சி வெளியே ஓடுறா. போடா பின்னாடி வெளியே வரா. 2 பேரும் அப்படியே அங்கிட்டு ஓட்டிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிஞ்சிரும் கண்டிப்பாக. அடுத்து பார்ட் 2ல் பார்க்கலாம். பின்னாடி திரும்பி போகிறோம். அடிச்சிட்டோடா. அடிச்சிட்டா சொன்னேனா? சரி இனிமேல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதே கேட்டு விளையாடுவோம். இன்னும் எத்தனை பொருள் எடுக்கணும்னு தெரில. நான் 2 பொருள் 2 பொருளும் எங்கே இருக்கும்? அவ்வளோதான். என்னது எதுக்கு எதுக்கு யாரையாவது பேசுறேன். ஹலோ 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 வணக்கம். அதெல்லாம் சும்மா நம்பிக்காதீங்க. விளையாட்டுக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ பாட்டியும் ஒட்டக்குச்சி வீட்டுக்கு போயிட்டு வருது. 2 பேரும் போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன பிறகு ஒட்டக்குச்சி வீட்டில் தான் ஒரு பொருள் இருக்குது. போய் கொஞ்ச நேரத்தில் எடுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டக்குச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போட வைப்போம். அங்கே போகலாம். அவன் அங்கே தான் இருக்கான். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் எடுத்துடலாம்னு நினைக்கேன். பாம்போட வச்சுட்டு போகலாம். வந்துட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம்? இன்னும் ஒரு 10 மீட்டர் தான் ஓடிடலாம். எடுத்துட்டு ஐ திங்க் ஓடிடலாம். இப்போ அழகாக ஓடலாம். இப்போ பின்னாடி வந்துட போகிறான். ஓ ஓ அழகான அவன் கட்டை வச்சிருக்க. இவன் வெறும் கையில் அடிக்கான் வரான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வயசானாலும் உடம்புல எனர்ஜி போல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஓடுறாரு பார்த்தீங்களா? இன்னும் என்ன எடுக்கணும்? சிபி வந்து எல்இடி டு யுவர் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பாட்டியை குசூட வைக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோட எண்டில் வந்து பண்ணி காமிக்கேன். வீடியோ எண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கேன். பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். இப்போ பண்ண வச்சுட்டே நம்ம பொருள் எடுக்கலாம். பண்ண வச்சுட்டு இருக்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுறதுன்னு ஆகிப்போச்சு. என்ன பா 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 குசூட வச்சாச்சு. டக்குன்னு ஓடலாம். நம்ம டர்ன்னு போடுதே. அது விட்டா 2 அடிக்கு தள்ளி போகும் ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் மேலே பொருள் இருக்குது. நம்ம இப்போ ஓடிடலாம். வெளியே ஓடிடலாம். இப்போ வந்துடும். வெளியே ஓடிடு. அடுத்த தாட்டி நம்ம செய்யும் போது பார்த்துக்கலாம். அடுத்த தாட்டி தூரத்தில் வச்சு நம்ம வலிக்கோட வைக்கலாம். சரியா? ஓகே. பின்னாடி போனால் இல்லாட்டி வந்து அடிச்சிட போகுது. அப்போ ஓடிடலாம். நம்ம தட்டை போட்டுன்னு வலி. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இப்போ மெத்து மாடியில் தான் பொருள் இருக்குது. நம்ம மெத்து மாடிக்கு தான் போகணும். ரைட்டு. என்ன பொருள் அப்படி? ஓ ஓ ஓடு 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 ஓடு.
கிளம்பா வீட்டுக்குள்ளே இருக்க இங்கே என்ன வேலை? என்னங்க நம்ம வீட்டு பக்கத்தில் போகுது. அதை நம்ம அப்படி அவ்வளவுதான் friends. நின்றுச்சுல. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்ட் கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்ட் 2 அப்புறமேட்டு போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அதிகம் வியூஸ் போகணும் இல்லையா, அதுக்காண்டி தான். என்னங்க இது லேப்டாப்பை தூக்கி எதில் வச்சுருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு மேலே உடஞ்சுன்னா என்னடா பண்ணுறது? அவங்க பாவம் கஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க. திருடி திருடி வைக்கான். வீடியோ பிடிச்சிருந்தா கொசூரது பிடிச்சிருந்தா வச்சு பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போடுவோம். இந்த மாதிரி டெய்லி கேமிங் வீடியோ வரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்னென்ன கேம் போடலான்னு. இந்த வீடியோ சிறப்பாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதியழகன் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.